பூதாரதாம் உத்வகத் யத் அபேக்ஷய ஸ்ரீ பூதார ஏவ கிமதக சுமதே லபஸ்வ கேதாரம் ஆகலித முக்தி மகா ஔஷதீனாம் பாதாரவிந்த பஜனம் பரமேஸ்வரஸ்ய. இந்த ஸ்லோகத்தை ரெண்டாக பிரிச்சுடலாம். ஃபர்ஸ்ட் பார்ட்டில் இவர் கிடைக்க வேண்டும் அல்லது இவரை பார்க்க வேண்டும்ங்கிறதுக்காக ஒருத்தர் என்ன பண்ணினார் தெரியுமா அப்படிங்கிற எக்ஸ்க்ளமேஷன். அடுத்த பார்ட்டில் இந்த முக்தி மூலிகை வளர்வதற்கு இவர் எப்படியெல்லாம் வழி செய்கிறார் தெரியுமா அப்படிங்கிற விஷயம். பூதாரதாம் உத்வகத். பூதாரதாம்ங்கிறது பூதாரம் அப்படிங்கிறது காட்டுப்பன்றி. காட்டுப்பன்றியாக ஒருத்தர் தன்னையே ஆக்கிக் கொண்டாரே. பூதாரதாம் உத்வகத், தன்னையே அவர் ஆக்கிக் கொண்டாரே. ஹி டுக் தட் கைஸ் ஆஃப் அ போர். எதுக்குன்னு கேட்டால் யத் அபேக்ஷய, இது கிடைக்கணுங்கிறதுக்காகத்தானே. இதனுடைய திருவடி எங்கேன்னு தேடிண்டு தானே அந்த வராகம் போச்சு. ஜோதி ஸ்வரூபமாக ஜோதி ஸ்தம்பமாக நின்னபோது ஒருத்தர் அன்னமானார், திருமுடியை தேடினார். ஒருத்தர் வராகமானார், திருவடியை தேடினார்னு சொல்கிறோமா இல்லையா. இந்த திருவடி கிடைக்கணுங்கிறதுக்காகத்தானே அவர் வராகமாகவே வந்தார். அவர் யாருங்கிறத அடுத்த வரியில் சொன்னார். ஸ்ரீ பூதார, ஸ்ரீதேவிக்கும் பூதேவிக்கும் தாரனாக ஆதாரமாக இருக்கக்கூடிய அந்த விஷ்ணு அவர் என்ன பண்ணார். ஏவ கிமதக, இது கிடைக்கணும். யத் அபேக்ஷய லபஸ்வ, இது கிடைக்க வேண்டும், இந்த திருவடி கிடைக்க வேண்டும்ங்கிறதுக்காகத்தானே அவரே வராகமாக வந்தார். அந்த திருவடி என்ன கொடுக்கும் தெரியுமா. கேதாரம் ஆகலித்த முக்தி மகா ஔஷதீனாம். முக்திங்கிற ஔஷதி இருக்கே, முக்திங்கிற மூலிகை, முக்திங்கிற மருந்து இருக்கே, அந்த மருந்து வளரக்கூடிய கேதாரம். கேதாரம்ங்கிறது வயல். இந்த வயலில் முக்தி மருந்து வளரும். அது எந்த வயல்னு கேட்டால் பாதார விந்தம். இந்த பாதார விந்தத்தை நான் பஜனம் செய்கிறேன். பாதார விந்த பஜனம் பரமேஸ்வரஸ்ய. இந்த பாதார விந்தம் இது கிடைக்கணுங்கிறதுக்காக அவர் வராகமாக வந்தாரே. அவரே வராகமாக வந்து இதை தேடினார்னா எனக்கு இதோ இது சுலபமாக கிடைத்திருக்கிறது, இதை நான் பஜிக்கிறேன். இந்த திருவடி எனக்கு என்ன கொடுக்கும்னு கேட்டால் இது பெரிய மூலிகையை கொடுக்கும், பெரிய ஔஷதத்தை கொடுக்கும். எந்த ஔஷதம்? முக்திங்கிற ஔஷதத்தை எனக்கு தந்துவிடும். பகவானுடைய இந்த பாதார விந்தத்தை பெற வேண்டும்ங்கிறதுக்காக மகாவிஷ்ணுவே வராகமானார்னா அப்போ எனக்கு கிடைச்சிருக்கிற இந்த பாதார விந்தத்தை நான் எப்படியெல்லாம் பஜனம் செய்ய வேண்டும். மாணிக்க வாசகர் தான் பாடுவார். இந்த பூமியில் வந்து பிறக்க வேண்டும்னு 2 பேர் ஆசைப்படுகிறார்கள்வர். இந்த பூமி பிறவி கிடைக்கலையேன்னு அந்த 2 பேர் வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். எங்களுக்கு கிடைச்சிருக்கே இந்த பூமி பிறவி. யார் அந்த 2 பேர்னா, ஒருத்தர் திருவடியை தேடினவர், இன்னொருத்தர் திருமுடியை தேடினவர். அங்கே போயிட்டா பகவானுடைய திருவடியை சுலபமாக பார்த்துடலாமே, நாம் போய் பூமியில் பிறந்திருந்தோன்னா சிவனுடைய திருவடியை சுலபமாக பார்த்துருக்கலாம். நாம் வந்து இந்த சத்தியலோகத்திலையும் இந்த வைகுண்டத்திலையும் இருந்ததுனால தான் பார்க்க முடியல அப்படின்னு அவர்கள் வருத்தப்படுகிறார்களே. இந்த பூமி பிறவி எங்களுக்கு உன்னுடைய திருவடியை தந்திருக்கிறது, அந்த திருவடியை நான் பஜிக்க வேண்டும் அப்படின்னு கேட்டவர் இப்போ அடுத்ததாக இன்னொரு வேண்டுகோளை வைக்கிறார். என்கிட்ட ஒன்று இருக்குது, உன்கிட்ட ஒன்று இருக்குது, என்னோடதை எடுத்துட்டு உன்னோடதை ரீப்ளேஸ் பண்ணிடும். ஐ ஹாவ் சம்திங், யூ ஹாவ் சம்திங். நான் என்கிட்ட இருக்கிறத சொல்கிறேன், அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு வழி தெரியும், அதை தந்துவிடு. அந்த வழியை நான் சொல்கிறேன், அதையும் கொடுத்து விடு. ஆஷா பாச கிளேஷ துர்வாசனாதி பேதோத் யுக்தைர். ஆசை அப்படின்னு சொல்கிறச்சே அந்த ஆசைங்கிறதுக்கு 2 அர்த்தம் வரும். இந்த ஸ்லோகத்தில் முதல் வரியில் ஒரு ஆசை, 2வது வரியில் இன்னொரு, 3வது வரியில் ஒரு ஆசை,
இதுக்கும் அதுக்கும் வார்த்தை என்னமோ ஒன்று தான், அர்த்தம் கொஞ்சம் மாறும். ஆஷா பாச கிளேஷ. ஆசாபாசம்னு சொல்கிறோமா இல்லையா, நம்முடைய ஆஷாபாசம்தான். எனக்கு இது வேணும், அது வேணும், அது வேணும் அப்படிங்கிற ஆசைகள். நான் இங்கே பாசம் வச்சுட்டேன், அங்கே பாசம் வச்சுட்டேன் அப்படின்னு இருக்கக்கூடிய பாசம். பாசம்னாலே கயிறு தான். நாம் வாழ்க்கையில் பாசம்னு சொல்கிறோம். அந்த பாசம் என்ன? சொந்தங்கள் மேலே வச்ச பாசம், நட்புகள் மேலே வச்ச பாசம். ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் நம்மை கட்டி போட்டிருக்கிற பாசம். அதனால தான் அதுக்கு பேரே பந்த பாசம், கட்டி போடுற பாசம். ஏதோ ஒரு விதத்தில் கட்டி போட்டிருக்கோம், அது தப்பிக்க விடாது. அந்த ஆசாபாசத்தினால கட்டி போடப்பட்ட, அதனால் எனக்கு என்ன கிடைக்கும்? துன்பம் கிடைக்கும். ஆசைகள்னால என்ன வரும்னா துன்பம் தான் வரும். திருமூலர் சொன்னார், ஆசை படப்பட ஆய்வரும் துன்பம் ஆசை விடவிட ஆனந்தமாமே. ஏதோ ஒரு பொருள் வேணும் அப்படின்னு ஆசைன்னு வச்சுப்போம். ஐஃபோன் 16 வந்துட்டே இருக்குது, எனக்கு ஐஃபோன் 16 வாங்கணும் அப்படின்னு ஆசை. இப்போ வாங்க முடியலன்னா என்ன ஆகும்? அது மேலே வச்ச ஆசை ஏதோ ஒரு வருத்தத்தை கொடுத்து கொண்டே இருக்கும். எது மேலே ஆசை வைக்கிறோமோ அது கிடைக்கலன்னா துன்பம் இருந்து கொண்டே இருக்கும். அது கிடைச்சிட்டா அப்புறம் அதை வச்சு பாதுகாக்கணுமேனு அது வேறு துன்பம், அது வேறு கேட்டகரி. ஐஃபோன் 16 வந்துடுது, கையில் கிடச்சிருது. அதுக்குள்ளே கொஞ்ச நாள் கழித்து 17 வந்ததுன்னா அவசரப்பட்டு 16 வாங்கிட்டோமோ, 17 வர வரைக்கும் வெயிட் பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு அதுக்கு ஒரு துன்பம். இல்லையா, அது கொஞ்சம் ஹீட் ஆகிட்டே இருக்குது, என்னோட கூட வாங்கினவரது மாத்திரம் ஹீட் ஆகலை, அது மட்டும் நல்லா வேலை செய்கிறது, என்னோட மாத்திரம் இப்படி இருக்குது. ஏதோ ஒரு விதத்தில் அந்த ஆசை பலவிதமான துன்பங்களை உண்டாக்கி கொண்டே இருக்கும். அதனால தான் ஆசை படப்பட ஆய்வரும் துன்பம். எது பலம்னு நினைக்கிறோமோ அதுவே பலவீனமாக மாறிப்போகும். எது மேலே ஆசை வைக்கிறோமோ அது கிடைக்கல, இல்லைன்னா அது நம்மை விட்டு கொஞ்சம் பிரிஞ்சு போச்சுன்னா எவ்வளவு வருத்தம் வருகிறது. குழந்தைகள் மேலே, உறவுகள் மேலே, நட்புகள் மேலே ஏதோ ஒரு விதத்தில் ஆசை வைக்கிறோம், பாசம் வைக்கிறோம். ஏதோ ஒரு காரணத்தினால அவர்கள் பிரிந்து போகிறார்கள், அல்லது எங்கேயோ டெம்பரரியாக பிரிஞ்சா கூட அப்போ எவ்வளவு வருத்தம், எவ்வளவு துன்பம். இந்த ஆசைகளும் பாசங்களும் செய்யக்கூடிய துன்பம், அந்த துன்பத்தினால என்னை சுற்றி இருக்கக்கூடிய துர்வாசனை, என்னை சுற்றி இருக்கிற துர்கந்தம், ஆசா பாச கிளேஷ துர்வாசனாதி, இதை பிளக்கிறதுக்கு வழி. இந்த துர்வாசனை போக வேண்டும், என்னை விட்டு போக வேண்டும். பேதோத் யுக்தி, இதை பேதம் பண்ணுவதற்கு, இதை மாற்றுவதற்கு, இதை பிளப்பதற்கு ஒரு யுக்தி இருக்குது. அந்த யுக்தி என்ன? இதை அப்படியே நிறுத்திட்டு திவ்ய கந்தைர் அமந்தைகை, திவ்யகந்தம் நல்ல பரிபூர்ணமாக சுகந்தமாக இருக்கிற வாசனை, அது கூட கொஞ்சம் இல்லை, நிறைய அமந்தைகை, மெஷர் பண்ண முடியாத அளவுக்கு நல்ல திவ்யகந்தம். அந்த திவ்யகந்தம் எப்படி கிடைக்கும் எனக்குன்னா, ஆஷா ஷாடிகஸ்ய பாதாரவிந்தம் சேதக பேட்டிம் வாசிதாம் மே தனோது. எனக்கு கிடைச்சிரும், எனக்கு சுலபமாக கிடைத்துவிடும் திவ்யகந்தம். எப்படி திவ்யகந்தம் கிடைக்கும்? இந்த ஆசைகளையே தன்னுடைய வஸ்திரமாக அணிந்த ஒருவருடைய பாதார விந்தங்கள். இந்த 3வது வரியில் இருக்கிற ஆசைங்கிறது திசை. ஆஷா அப்படின்னா திசைகள், திக்குகள், டிரெக்ஷன்ஸ் அப்படின்னு ஒரு அர்த்தம் உண்டு. பல இடங்களில் தமிழ் இலக்கியத்திலேயே இந்த ஆசைங்கிற வார்த்தை வரும்போதெல்லாம் அதுக்கு திசைன்னு ஒரு அர்த்தம் வரும். ஆசைனா நான் அபிலாஷை படுகிறேனே அந்த ஆசை, திசை. பகவானுக்கு, அதுவும் சிவபெருமானுக்கு திகந்தரன்னு பேர். திக்குகளையே தன்னுடைய ஆடையாக அணிந்தவர், அதனால் திகந்தரன். அப்படி திக்குகளையே தன்னுடைய ஆடையாக அணிந்தவர் இருக்காரே, அவருடைய பாதாரவிந்தம். ஆஷா ஷாடிகஸ்ய பாதாரவிந்தம் சேதக பேட்டிம், என்னுடைய சித்துங்கிற பெட்டியில் கொண்டு வந்து வச்சுட்டா, என்னுடைய மனப்பெட்டியில் வாசிதாம், அங்கே வந்து உன்னோட பாதார விந்தத்தை வச்சுட்டேன்னு வச்சுக்கோ,
அப்போது என்னுடைய அந்த துர்வாசனை போய் அந்த துர்வாசனைக்கு பதிலாக எல்லா இடத்திலேயும் திவ்யகந்தம் ரொம்பிவிடும். என்னுடைய துர்வாசனையை போக்குவதற்கு ரொம்ப சுலபமான வழி என்னன்னா, நீ என்னோட மனப்பெட்டியில் தங்கிவிட வேண்டும். என்னுடைய வாசனையை உன்னுடைய வாசனையினால் போக்கிவிடு. என்னோட மனப்பெட்டியில் நீ தங்கிவிடு. சேதக பேட்டிம் வாசிதாம் மே தனோத்து. நீ என்னுடைய பெட்டியில் உட்கார்ந்து விட்டால், என்னுடைய அந்த சின்ன மனசு இருக்கே, அந்த மனசுங்கிற பெட்டிக்குள்ளே உட்கார்ந்து விடு. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான். என்னுடைய மனசுக்குள்ளே கொஞ்சம்தான் இடம் இருக்குது, சின்ன பெட்டினர். அதை ஏன் மனசு பெருசாக விசாலமாக இல்லையான்னா, என்னோட மனசு ரொம்ப சின்னதுப்பா, எனக்கு அதுக்கு மேலெல்லாம் தெரியாது. நீ திசைகளையே ஆடையாக கொண்டவன். எனக்கு திசைன்னு சொன்னால் அது எங்கே இருக்குது அப்படின்னு தேடத்தான் தெரியுமே தவிர, திக்குகள், அந்த திக்குகளுக்கு என்ன டைமென்ஷன், திசைக்கு என்ன டைமென்ஷன்? நார்த் அப்படின்னு சொல்கிறோம். நார்த்தோட டைமென்ஷன் எங்கே? போக 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 அது போயிட்டே தான் இருக்கும். தேர் இஸ் நோ லிமிட் டு இட். அப்போ திசைகளுக்கு லிமிட் இல்லை, ஆனால் என் மனசுக்கு லிமிட் இருக்குது. இது ரொம்ப சின்ன பெட்டி. திசைகளை ஆடையாக கொண்டவன்னா நீ எவ்வளோ லிமிட்லெஸ். அந்த லிமிட்லெஸ்ஸாக இருக்கிறவன் இந்த லிமிட்டட் ஸ்பேஸுக்குள்ளே உட்கார்ந்து விட்டால், என்னுடைய துர்வாசனையை உன்னுடைய திவ்ய வாசனையால் நீ போக்கடித்து விடுவாய். என்னுடைய இந்த துர்வாசனையை போக்கடித்து விடு. என்னுடைய இந்த வாசனைன்னு சொல்கிறச்சே, பூர்வ வாசனைன்னு சொல்லும்போது அந்த வாசனையும் இதில் சேரும். நாட் ஒன்லி கந்தம். என்னுடைய அந்த வாசனையை உன்னுடைய வாசனையினால் போக்கடித்து விடு. உன்னுடைய திவ்ய கந்தத்தை எனக்கு தந்துவிடு. என்னுடைய மனப்பெட்டியில் தங்கிவிடு. அதுதான் அதில் ரொம்ப விசேஷம். என்னோட சின்ன மனப்பெட்டியில் தங்கிவிடு. நான் வச்சிருக்கிற இடம் என்னமோ ரொம்ப குறைச்சல் தான். ஆனால் நீ உன்னையே சூக்ஷ்மமாக மாற்றிக்கொண்டு இந்த பெட்டியில் தங்கிவிடு. அப்படி பகவான் தங்குவாரா அப்படின்னா, கிடைக்கிற இடத்துல ஒட்டிப்பார். இங்கே குப்பை தான் போட்டு வச்சுருக்கோம் நம்ம. அந்த குப்பைக்குள்ளே அவருக்கு இடம் இருக்குமான்னா அந்த இடத்துல கூட ஒட்டிப்பார். ஒரு சம்பவம் உண்டு, சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வாழ்க்கையில் நடந்ததாக சொல்லப்படுகிற ஒரு சம்பவம். சுந்தரர் திருவாரூர் கோவிலுக்குள்ளே போய் தினமும் தியாகேசரை தரிசிப்பார். தியாகேசர் அவருக்கு ஃப்ரெண்டு. அதனால் தியாகேசர்கிட்ட போய் அப்பப்போ பேசின்னு இருப்பார். அப்படி ஒரு முறை போகும்போது கோவிலுக்குள்ளே போக முடியல. ஏன் போக முடியலன்னா, இவர் அங்கே இருக்கிற அடியார்களை வணங்கிவிட்டு போக மாட்டார். அங்கே ஒரு சம்பிரதாயம் உண்டு, அங்கே இருக்கிற அடியார்களை நமஸ்காரம் பண்ணிட்டு தான் போகணும். இது எந்த கோவில்லையும் இந்த சம்பிரதாயம் உண்டு. திருவாரூரில் கொஞ்சம் அது அப்போல்லாம் ரொம்ப முறையாக கடைப்பிடிக்கப்பட்டது. இப்போ கூட அது அவ்வளவா கடைப்பிடிக்கப்படுவதில்லை. சாதாரணமாக ஒரு கோவிலுக்கு போனால் கோவிலில் இருக்கக்கூடிய அடியார்களை வணங்கிவிட்டுத்தான் ஆண்டவனை வணங்க வேண்டும்னு கணக்கு. அதனால தான் பிராகாரத்தில் போகும்போது, பிராகாரத்தில் பிரதட்சணம் பண்ணும்போது ஆங்காங்கே மண்டபங்களில் இருந்தால் அந்த அடியார்களை எல்லாம் வணங்கிவிட்டு தான் போகணும். இது முறை. இது ஏன் திருவாரூரில் அவ்வளவு ஸ்பெசிஃபிக்காக சொன்னார்கள்னு சொன்னால், திருவாரூர் பிருத்விஸ்தலம். பிருத்விஸ்தலம்னு சொல்கிறச்சே பூமியில் எது கடைப்பிடிக்கப்பட வேண்டுமோ, பூமியில் வாழக்கூடிய உயிர்கள் எதை கடைப்பிடிக்க வேண்டுமோ அந்த முறைகள் அந்த கோவிலில் இருக்கும். ஆனால் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் மாத்திரம் அந்த தேவாசிரிய மண்டபத்தில் போய் அடியார்களெல்லாம் நமஸ்காரம் பண்ண மாட்டார். அந்த ஊரில் இன்னொரு நம்பிக்கையும் உண்டு. தேவாசிரிய மண்டபத்தில் தேவர்களெல்லாம் தங்கி இருக்கிறார்கள், அந்த தேவர்கள் அடியார்கள் அப்படின்னு. இவர் மாத்திரம் அங்கே போக மாட்டார். நேராக போவார், ஹலோ தியாகேசா அப்படின்னு போய் நேராக அங்கே தான் பேசுவார். இன்னொரு அடியார் என்ன பண்ணார், இவர் இந்த மாதிரி மற்ற அடியார்களை மரியாதையாக வணங்கவில்லை அப்படிங்கிற கோபத்தில் கோவிலுக்கு போகக்கூடாது, அடியாரை வணங்கினால் போங்கள், இல்லைன்னா நீங்கள் சந்நிதிக்குள்ளே போகக்கூடாது. இவருக்கு வீம்பு. அந்த வீம்பில் நான் போகலை, என்ன போ, நான் போகலை அப்படின்ட்டு வெளியில் போயிட்டார். வெளியில் போயிட்டாரே தவிர மனசு தவிச்சுது. தியாகேசா உன்னை பார்க்க முடியலையே, தியாகேசா உன்னை பார்க்க முடியலையே. இருந்தாலும் வீம்பு இடம் கொடுக்கல. திருப்பியும் போய் அவர்கிட்ட சொல்லிவிட்டு நான் என்ன போகிறது அப்படின்னு சுற்றி வந்தார். கோவிலையே சுற்றி வந்தார். கோவிலுக்குள்ளே போக முடியல. தியாகேசான்னு தவிச்சார். கொஞ்சம் நாழி கழித்து
நம்பியாரூரா அப்படின்னு ஒரு குரல் கட்டுது. எங்கே கேட்குறதுன்னு பார்த்தா வீதியிலேயே ஒருத்தரும் இல்லை. இவர் வீதியில் சுற்றி சுற்றி வரார் கோவிலை. அந்த வீதியிலேயே ஒருத்தரும் இல்லை. நல்ல வெயில் நேரம், உச்சி வெயில், ஒருத்தரும் இல்லை வெளியில். எங்கேயாவது குரல் கேட்குறதே. திருப்பியும் கொஞ்ச நாள் கழித்து குரல் கேட்டுது. திருப்பியும் பார்த்தார், எங்கேயும் கண்ணுக்கு படலை. 2-3 தடவை குரல் கேட்ட உடனே என்னன்னு அந்த குரல் வந்த திசை எங்கேருந்து வருகிறதுன்னு இப்படி பார்த்தபோது பார்த்தா மேலேருந்து வந்தது. என்ன மேலேருந்து குரல் கேட்குறதேன்னு இப்படி பார்த்தா வடக்கு கோபுரத்தில் அப்படி ஒட்டிண்டு காட்சி கொடுத்தாராம் ஒட்டு தியாகேசர். அவருக்கு பேரே ஒட்டு தியாகேசர். இன்னமும் இருக்கார். திருவாரூர் கோவிலில் வடக்கு கோபுரத்துக்குள்ளே போன உடனே அங்கே சந்நிதி இருக்கும், ஒட்டு தியாகர் சந்நிதி. இவரை பார்க்கணுங்கிறதுக்காக அப்படி ஒட்டி கொண்டு காட்சி கொடுத்தார்னு பேர். சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்காக காட்சி கொடுத்தாருங்கிறது வேற. ஆனால் நம்ம மனசில் கொஞ்சம் இடம் கொடுத்தோன்னா அங்கே அப்படி ஒட்டிண்டு இருக்கக்கூடியவர். எவ்வளவு குப்பையை போட்டு வச்சுருந்தாலும் கொஞ்சம் என் மனப்பெட்டியில் தங்கிவிடுன்னு கேட்டால் அதில் ஒட்டி கொண்டு நிற்கக்கூடிய அவரை என்னுடைய மனசில் தங்கிவிடுன்னு ஆச்சாரியர் நமக்கு வழிகாட்ட நாமும் கேட்க வேண்டும். சரி, இந்த மனசு பெட்டியில் தங்கிட்ட, அப்படியே பெட்டியில் உக்காந்துருப்பியா? நான் உனக்கு ஒரு குதிரை வச்சுருக்கேன், அந்த குதிரையில் ஏறி நீ சவாரி பண்ணு. நீ எங்கெங்கேயோ போறியே, நான் உனக்கு ஒரு குதிரை வச்சுருக்கேன், அந்த குதிரையில் நீ போ. நீ யாருன்னு சொல்கிறதுக்கு ஒரு 3 பேரை பயன்படுத்தினார். பல இடங்களில் பசுபதி பசுபதி பசுபதின்னு கூப்பிட்டாரா இல்லையா? இந்த ஸ்லோகத்தில் ஒரு 3 பேர் சொல்கிறார் பாருங்கள். ஸ்மராரே சமஸ்த ஜகதாம் நேத்தக விருஷபாதிரூடா கல்யாணினம் சரசசித்திரகதிம் சவேகம் சர்வ இங்கிதம் அனகம் த்ருவ லக்ஷணாட்யம் சேதஸ்துரங்கம் அதிரூஹ்யச்சர ஸ்மராரே நேதக சமஸ்த ஜகதாம் விருஷபாதிரூடே. ஸ்மராரே, மன்மதனை அழித்தவரே, மன்மதனுக்கு எதிரியாக இருப்பவரே, அதுதான் ஸ்மராரே. சிந்தனையில் இருப்பவன் தான் மன்மதன், மனசில் இருப்பவன், மனசிலிருந்து தோன்றியவன் மன்மதன். அதனால் அவன் ஸ்மர, அந்த ஸ்மரனை அழித்தவர்ங்கிறதுனால இவர் ஸ்மராரி, மன்மதனை அழித்தவர். சமஸ்த ஜகதாம் நேதக, எல்லா லோகங்களுக்கும் தலைவனாக இருப்பவர். விருஷபாதிரூடர், காளை மாட்டின் மீது ரிஷபத்தின் மீது வரக்கூடியவர். இப்போ அவருக்கு சொல்கிறார் கல்யாணினம். கல்யாணினா மங்களம்னு அர்த்தம். மங்களகரமாக இருக்கிற, ரொம்ப ஆஸ்பீஷியஸாக இருக்கிற. சரச சித்திர கதிம், ரொம்ப அழகாக நடை போடக்கூடிய. கதினா நடை. கதிங்கிறது டெஸ்டினேஷன். ஆனால் அதே கதி டெஸ்டினேஷனுக்கு போகக்கூடிய அந்த நடை, அந்த பயணம் இருக்கே, அதுக்கும் கத்தின்னு தான் பேர். சரச சித்திர கதிம், ரொம்ப அழகாக நடக்கக்கூடிய. சவேகம், வேகத்தோடு கூடிய. சர்வ இங்கிதஜ்ஞம், ரொம்ப இங்கிதம் தெரிந்த. இந்த இடத்துல இங்கிதம்ங்கிறச்சே நீ சொன்னதெல்லாம் அப்படியே கேட்கக்கூடிய, ரொம்ப பவ்யமாக நீ என்ன சொல்கிறியோ அந்த கேட்டுசியோடு நடந்து கொள்ளக்கூடிய. சர்வ இங்கிதஜ்ஞம். அனகம், குற்றமில்லாத தன்மை, அனகம். த்ருவ லக்ஷணாட்யாம், என்ன பண்ணணுமோ அதை கரெக்டாக செய்யக்கூடிய லக்ஷணங்கள் பொருந்திய. த்ருவ லக்ஷணம், லக்ஷணங்கள் தெளிவாக இருக்கக்கூடிய, லக்ஷணங்கள் ஸ்திரமாக இருக்கக்கூடிய. இவ்வளவு யார்கிட்ட இருக்குது? மங்களகரமாக அழகான நடை கொண்ட, என்ன சொல்கிறியோ அதை ரொம்ப பவ்யமாக செய்யக்கூடிய இங்கீதம் கொண்ட, வேகமாக போகக்கூடிய, சர்வ லக்ஷணங்களும் பொருந்திய. சேதஸ்துரங்கம், என்னுடைய குதிரை, என்னுடைய சித்தம்ங்கிற குதிரை இருக்கே, அந்த சித்தம்ங்கிற குதிரை மேலே ஏறி அதிரூஹ்ய சர,
அது மேலே ஆரூடம் செய்து நீ எப்போதும் போக வேண்டும். என்னுடைய குதிரையை தருகிறேன், என் மனக்குதிரையில் நீ எப்போதும் வாசம் செய்து என் மனக்குதிரையை செலுத்த வேண்டும். மாணிக்கவாசகருக்காக குதிரைப்பாகனாக வந்தார்னு ஒரு கதை உண்டு இல்லையா? என்னைக்கு குதிரைகள் வரும்னு கேட்டால் ஆவணி மூலத்தன்றைக்கு குதிரைகள் வரும்னு சொல்லி ஆவணி மூலத்தன்றைக்கு குதிரைகள் வந்தன. ராஜா கிட்ட போய் சொல்லிட்டார் மாணிக்கவாசகர். குதிரை வாங்கிறதுக்கு போனார். குதிரை வாங்குகிற விஷயம்லாம் மறந்து போச்சு. மரத்தடியில் ஒருத்தர் உட்காந்துருந்தார். அவருக்கு பக்கத்தில் போய் இவரும் உட்காந்தார். அவர் சொன்னதெல்லாம் கேட்டார். கையில் இருந்த காசெல்லாம் செலவாகி போச்சு. குதிரை வாங்கிறதுக்காக கொண்டு போன காசு அதெல்லாம் செலவாயிடுது. இந்த கோவிலுக்கு திருப்பணி பண்ணு, இதை பண்ணு, அதை பண்ணுன்னார் அங்கே உட்காந்துருந்தவர். அவரையே குருவாக ஏற்றுக்கொண்டு அவர் சொன்னதையெல்லாம் செய்தார். கூட வந்தவர்கள் மெல்ல போய் ராஜாட்ட சொன்னார்கள், நல்ல மந்திரியை பார்த்து அனுப்பினீர்கள், அவர் ஒன்றும் குதிரையெல்லாம் வாங்கிறதா இல்லை, அவர் பாட்டுக்கு மரத்தடியில் உட்காந்துட்டுருக்கார். ராஜாவுக்கு அவரை சந்தேகப்பட தோணலை. இருந்தாலும் வேறு சில பேரை அனுப்பி குதிரை வாங்கிறது என்ன ஆச்சு அப்படின்னு ராஜா கேட்க சொன்னார் அப்படின்னு வந்து கேட்டார்கள். அப்போ தான் குதிரையை பற்றி நினைவே வந்தது. அந்த குருக்கிட்ட சொன்னார், நான் உங்களை பார்த்தோன்னே அப்படியே மயங்கி உக்காந்துட்டேன், குதிரை வாங்கிறதெல்லாம் மறந்து போச்சு, நான் என்ன பண்ணுவேன்? கவலைப்படாத, நீயே போ, சொல்லிலாம் அனுப்பாத, யூ கோ டு த ராஜா அண்ட் டெல் ஹிம் ஆவணி மூலத்தன்னைக்கு குதிரைகள் வரும்னு சொல்லு. இவருக்கு கேட்கணும்னு கூட தோணலை. எப்படி வரும்? நான் தான் பணத்தெல்லாம் செலவழிச்சிட்டேனே. குதிரை எங்கே இருக்குது? அரபு குதிரைகள் இருக்கிற இடத்துக்கு போய் நான் பார்க்கக்கூட இல்லையே, எப்படி குதிரை வரும் அப்படின்னு கேட்கல. குரு சொன்னதை அப்படியே நம்பினார். நேராக போனார். ஆவணி மூலத்தன்றைக்கு குதிரைகள் வரும்னார். அரசரும் ஏற்றுக்கொண்டார். ஆவணி மூலம் காத்தால குதிரைகளெல்லாம் நிறைய குதிரைகள், பிரமாதமான குதிரைகள், நிறைய பேர் அந்த குதிரைகளை ஓட்டி கொண்டு வர அந்த குதிரை பாகன்கள் அத்தனை பேர் குதிரை பாகர்கள் இருந்தார்களா இல்லையா? அவர்களுக்கெல்லாம் ஒரு தலைமை குதிரை பாகன் அப்படி தலைப்பாயெல்லாம் கட்டிண்டு ரொம்ப பிரமாதமான அழகோடு அப்படி வந்தார். யாருன்னு வந்து கேட்ட உடனே குதிரைகளை எல்லாம் அழைத்து வந்திருக்கிறோம். அரசர்கிட்ட போய் சொன்னார்கள். அப்படியா, குதிரைகள் வந்திருக்கின்றனவா? தலைமை குதிரை பாகன் அப்படி நின்னார். அரசர் பார்த்தார், இவரே இவ்வளோ அழகாக இருக்காரே. அந்த தலைமை குதிரை பாகனை பார்த்து அரசர் நினச்சாராம், இவரே இவ்வளோ அழகாக இருக்காரே அப்படின்னு நினச்சிட்டு குதிரை விற்பனர்களெல்லாம் கூப்பிட்டு குதிரைகளெல்லாம் நல்ல குதிரைகளாக பாருங்கள். அவர்கள் வந்து சொன்னார்கள், இந்த மாதிரி குதிரைகள் உலகத்திலே கிடைக்காது, அவ்வளோ பெஸ்ட். இங்கே சொல்லியிருக்கிற எல்லா விஷயமும் கல்யாணினம், சரச சித்திரகதிம், சவேகம், இங்கிதக்யம் எல்லாம் இருக்கக்கூடிய அத்தனை நல்ல விஷயங்களும் இருக்கக்கூடிய துருவ லக்ஷணம் பொருந்தின குதிரைகள். ரொம்ப சந்தோஷப்பட்டு குதிரைப்பாகன்ட்ட தேங்க்ஸ் எல்லாம் சொல்லி முடித்து குதிரைப்பாகன்லாம் போயாச்சு. குதிரைகளை கொண்டு போய் கட்டினார்கள். அன்னைக்கு ராத்திரி நடந்த கூத்து எல்லாருக்கும் தெரியும். அத்தனை குதிரைகளும் நரிகளாக மாறின. நரிகளாக மாறினது பெருசில்லை, ஏற்கனவே உள்ள ஒரிஜினலாக இருந்த குதிரை அதையெல்லாம் சேர்த்து விரட்டி விட்டு, ஏன்னா இந்த நரியை பார்த்தோன்னா அதெல்லாம் பயந்து ஓட எல்லாம் வெளியில் ஓடிடுது. அப்போ தான் கோபம் வந்தது. மாணிக்கவாசகரை சிறையில் போட்டான் அரசன். மாணிக்கவாசகருக்காக குதிரைப்பாகனாக குதிரைகளை ஓட்டி கொண்டு வந்தாரே, அவர்கிட்ட இப்போ சொல்கிறார், நான் என்னோட மனக்குதிரையை தருகிறேன், அந்த குதிரையை நீங்கள் ஓட்டுங்கள். மாணிக்கவாசகர் கதையிலேயே அது ஏன் பரி நரியாச்சு, நரி பரியாச்சு? ஏதோ ஒரு அலிட்ரேஷன் வருதுங்கிறதுக்காக இல்லை. அலிட்ரேஷன் மாத்திரம்தான் காரணம்னா அரி பரியாச்சு, அரி நரியாச்சுன்னு என்ன வேணாலும் மாற்றலாம். அரினா சிங்கம்னு அர்த்தம். ஒரு சிங்கம் கூட வந்திருக்கலாம், அது சிங்கமாக மாறி கூட போயிருக்கலாம். அது என்ன குதிரை? குதிரைக்கு வஷின்னு ஒரு பெயர் உண்டு. வஷினா குதிரைன்னு அர்த்தம். இந்த வஷியை திருப்பினால் சிவ, வஷியை கட்டுப்படுத்தினால் சிவ, வஷியை கட்டுப்படுத்தினால் சிவவை காணலாம். மனக்குதிரை, அங்கே குதிரை மாணிக்கவாசகர் கதையில் வந்தது வெளியில் இருக்கிற குதிரைன்னு அர்த்தம் இல்லை. இந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற குதிரை, மனசுங்கிற குதிரை இருக்கே, இந்த குதிரையை சரியாக கண்ட்ரோல் பண்ணணும். அங்கே குதிரை கதை வந்ததுக்கும் அதுதான் காரணம். குதிரை ரொம்ப வேகமாக போகும், கேலப்பிங். ஆனால் அந்த கேலப்பிங் குதிரைக்கிட்ட ஒரு வீக்னஸ் உண்டு.
நீங்கள் எந்த குதிரையாக இருந்தாலும் சரி, அது ரேஸில் ஓடுற குதிரையாக இருந்தாலும் சரி, இல்லை அந்த காலத்தில் ஜட்கா குதிரை வண்டின்னு ஒன்று போகுமே, அந்த குதிரை வண்டியினுடைய குதிரையாக இருந்தாலும் சரி, இந்த பக்கம் கடிவாளம் போட்டிருப்பார்கள். இந்த பார்வையை இப்படி போட்டு மறைச்சிருப்பார்கள். அதுக்கு ஒரு காரணம் உண்டு. குதிரையினுடைய பெரிய வீக்னஸ் என்ன தெரியுமா? பெரிஃபரல் விஷனில் பார்க்குறத அப்படியே பார்த்துட்டுருக்கும். இப்போ நமக்கெல்லாம் கூட அந்த வீக்னஸ் உண்டு. இப்போ ஒரு இடத்துல பார்க்குறோம், ஒரு விஷயத்தை பார்க்குறோன்னா, இந்த இடத்துல இங்கே ஏதோ ஒரு அசைவு கொடுத்த உடனே என்ன பண்ணுவோம் தெரியுமா? டக்குன்னு நம்ம அறியாமல் இப்படி திரும்புவோம். வி கெட் டிஸ்ட்ராக்டட். இப்போது ஒரு புத்தகத்தை வச்சு படிச்சுட்டு இருக்கோம். படிக்கிறதுல தான் ஃபோக்கஸ் இருக்கணும். ஆனால் நினைத்து பார்த்தால் அந்த சமயத்தில் ஏதாவது சைடில் ஒரு அசைவு வந்ததுன்னா இதை நிறுத்திட்டு அது என்னன்னு வேடிக்கை பார்ப்போம். இந்த ஹால்லையே இப்போ இங்கே யாராவது ஒருத்தர் வந்தால் திரும்ப இங்கேயே சுற்றி வரும். கவனம் சிதறடிக்கப்பட்டு கவனம் அங்கேயே சுற்றி வருமே தவிர, உள்ளுக்குள்ளேயே சுற்றுமே தவிர வெளியில் போகாது. அதனால தான் சொல்லுவார்கள், குண்டு சட்டிக்குள்ளேயே குதிரை ஓட்டுறதும்பார்கள். இந்த குண்டு சட்டிக்குள்ளேயே குதிரை ஓட்டுறதுங்கிறது ஏதோ ஒரு பெரிய சட்டியை வச்சு அதுக்குள்ளே ஒரு குதிரையை இறக்கி விடுறதில்ல. இந்த மனக்குதிரை இருக்கே, அது அங்கேயே சுற்றின்னு இருக்கும், போகாது. இது போகணும், இது ப்ரொசீட் பண்ணணும், இது சரியான பாதையில் போக வேண்டும்னு சொன்னால் இட் ஹேஸ் டு பி கண்ட்ரோல்டு. அதை கண்ட்ரோல் பண்ணலைன்னா இது சேனலைஸ் ஆகாது. அதனால தான் இந்த சிவாவை கட்டுப்படுத்தினால், இந்த மனக்குதிரையை கட்டுப்படுத்தினால், எங்கேயோ இந்த லௌகீகத்தில் இது இருக்குது, என்ன பண்ணுறது? இது பெரிஃபரல் விஷன் தானே. 45 வயசில் ஒரு ஸ்டேட்மெண்ட் வரும், நான் அதெல்லாம் கவலையே பட மாட்டேன், இன்னும் ஒரு 10 வருஷம் அவ்வளவுதான், எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ராமா கிருஷ்ணா கோவிந்தான்னு போயிடுவேன் அப்படின்னு சொல்லும். 10 வருஷம் கழித்து அப்படித்தான் நினச்சின்னு இருந்தேன், ஆனால் இந்த என்னோடய பேரா இருக்கானே, அவன் கொஞ்சம் பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுக்கு கொண்டு விடுறதுக்கு யாருமே இல்லை, ஒரு 3 வருஷம் அவன் கொஞ்சம் பெரியவன் ஆயிட்டான்னா அதுக்கப்புறம் நான் பொறுப்பெல்லாம் விட்டுடுவேன். அதுக்கப்புறம் என்னாகும்? அந்த 3 வருஷம் கழித்து அப்படித்தான் நினச்சேன், இந்த ஸ்கூல் கொஞ்சம் தள்ளி இருக்கா, அதனால் அழைச்சின்னு போகிறதுக்கு யாரோ வேண்டி இருக்கு, நாம் தான் பேசாமல் அந்த உதவியெல்லாம் பண்ணலாமேன்னு இப்படியே போகும். எப்படி அந்த குதிரை சுற்றி வருமோ அந்த மாதிரி இந்த லௌகீகத்திலேயே சுத்தும் இது. இந்த மனசு அதை விட்டுட்டு வெளியில் வராது. இது லௌகீகத்தை விட்டு வரணும்னு சொன்னால் இந்த பக்கத்துலேயும் அந்த பக்கத்துலேயும் இதை போட்டு கண்ட்ரோல் பண்ணணும். இதனுடைய பார்வை முழுக்க எங்கே போகணும்னா அந்த பாதார விந்தத்துக்கு போனால் மாத்திரம்தான் இது ப்ரொசீட் பண்ண முடியும். இது இல்லைன்னா பெரிஃபரல் விஷனில் இங்கேயே சுற்றி வரும். இந்த மனக்குதிரையை நான் உன்னிடத்தில் தந்து விடுகிறேன், அதன் மீது நீ ஏறி உட்கார்ந்து கொண்டு இதை செலுத்து. 2 பேர் குதிரை ஓட்டினார்கள். குதிரை ஓட்டின ஒருத்தருக்கு சிவபெருமான்னு பேர், மதுரை மாநகரத்து வீதியில். இன்னொருத்தர் குருக்ஷேத்திர போர்க்களத்தில் ஓட்டினார். 2 பேரும் குதிரை ஓட்டினவர்கள், 2 பேரும் மாடு மேய்த்தவர்கள். ஒரே வேலை தான் 2 பேர் பண்ணதும். 2 பேரோட பேரும் ஒன்று தான். இங்கே என்ன பேரை பயன்படுத்தினார்? பசுபதி, 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 பசுபதி. ப்ளீஸ் டிரான்ஸ்லேட் பசுபதி. பசு சமஸ்கிருத வார்த்தை தான். இதில் வேடிக்கை என்னென்னா, டோன்ட் டிரான்ஸ்லேட் இன்டு another லாங்குவேஜ், டிரான்ஸ்லேட் இன்டு த சேம் லாங்குவேஜ். பசு, பசுனா கோ, பதினா விந்தன். பசுபதி வில் கெட் டிரான்ஸ்லேட்டட் டு கோவிந்தன், கோவிந்தன் வில் பிகம் பசுபதி. 2 பேரும் ஒன்று தான். 2 பேரும் குதிரை ஓட்டினார்கள். குதிரை ஓட்டுறதுக்கு என்ன அர்த்தம்? போர்க்களத்தில் அவர் குதிரை ஓட்டினாரே, என்ன அர்த்தம்? என்றைக்கும் நடந்து கொண்டே இருக்கிற தர்ம அதர்ம யுத்தம் இங்கே தான். குருக்ஷேத்திரம் எங்கேயோ இல்லை, குருக்ஷேத்திரே தர்மக்ஷேத்திரே இங்கே. இந்த தர்மக்ஷேத்திரத்தில் குருக்ஷேத்திரமாக அது மாறாமல் எப்போதும் தர்மக்ஷேத்திரமாக இருந்து பகவானையே இது அடைய வேண்டும்னு சொன்னால் இந்த குதிரையை அவர் கையில் கொடுத்துட்டா அவர் சரியான பாதையில் ஓட்டுவார். இல்லைன்னா குதிரையை சரியாக ஓட்டலைன்னா தேர் எங்கேயோ திசை மாறி போச்சுன்னு சொன்னால் எந்த போரிலேயும் வெல்ல முடியாது. தர்ம யுத்தத்தில் வெல்லணும்னு சொன்னால், தர்ம யுத்தம் தானே வாழ்க்கைங்கிறதே, ஒரு தர்ம யுத்தம் தானே. இந்த தர்ம யுத்தத்தில் ஜெயிக்கணும்னு சொன்னால், இல்லை தர்ம யுத்தத்தில் போக வேண்டிய இடத்துக்கு போய் சேரணும்னா
அவர் கையில் இந்த மனக்குதிரையை தந்துவிட வேண்டும். என்னுடைய மனக்குதிரையை உன்னிடத்தில் தந்துவிடுகிறேன். அந்த துரங்கத்தை நீ செலுத்து. சேதஸ் துரங்கம் அதிரூஹ்ய சர. நீ யார் தெரியுமா? நீ ரிஷபாதிரூடன். ஆனால் அந்த ரிஷபத்தை விட்டுட்டு என்னுடைய இந்த துரங்கத்தை எடுத்துக்கொள். இந்த துரங்கத்தையே நீ உன்னுடைய குதிரையாக செலுத்தி விடு. சேரமான் பெருமாள் நாயனார்னு ஒருத்தர் இருந்தார். அவருடைய குதிரைக்கே கல்யாணின்னு பேருன்னு சொல்லுவார்கள். அந்த கல்யாணி குதிரை என்ன பண்ணித்துன்னு ஒரு அழகான சம்பவம் உண்டு. சேரமான் பெருமாளும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் மிக நெருக்கமான நண்பர்கள். சேரமான் பெருமாள் சேர நாட்டினுடைய அரசர். திருவஞ்சைக்களம் அப்படின்னு அவருடைய தலைநகரத்துக்கு பேர். சுந்தரமூர்த்தி சுவாமிகளை தன்னுடைய தலைநகரத்துக்கு அழைச்சின்னு போயிருந்தார். அவருக்கு சுந்தரமூர்த்தி சுவாமிகளை விட்டுட்டு இருக்கிறதுக்கு மனசு இருக்காதுங்கிறது மாத்திரமில்லை, அவருக்கு இன்னொரு காரணமும் உண்டு. அடியாரை பற்றி கொண்டால் ஆண்டவனை பற்றி விடலாம்ங்கிற ஒரு நம்பிக்கை அவருக்கு உண்டு. அதனால் எப்போதும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளையே பிடிச்சுட்டு இருப்பார். அடியாரை பிடித்து கொண்டால் ஆண்டவனை பிடிப்பது சுலபம். ஆண்டவன்கிட்ட தனியாக போய் பிடிக்கவே வேண்டாம். இவரை பிடிச்சா நேரம் இவர் வழியாக அங்கே போயிடலாம். திருவஞ்சைக்களத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இருக்கிறச்சே ஒரு நாள் அவருடைய இடத்துல எந்த மாளிகையோ எந்த ஜாகையோ அந்த இடத்துல இருக்கார். சேரமான் பெருமாள் ப்ராபப்ளி அவருக்கு ஏதோ வேலை இருந்தது. அவர் அரசர், அதனால் ராஜரீக காரியங்களை பார்க்கறதுக்காக போயிட்டார். கொஞ்ச நாள் கழித்து இவர்கிட்ட வந்து சொன்னார்கள், வாசலில் ஒரு வெள்ளை யானை வந்து நிற்கிறது. உங்களை அழைத்து கொண்டு போவதற்கு சில பேர் வந்திருக்கிறார்கள். உங்களை பார்க்க வேண்டும்னு சொன்னார்கள். பார்க்க வேண்டும்னு சொன்னார்களா? யார் அப்படின்னார். வர சொல்லுங்கள். பார்த்தா கைலாயத்திலிருந்து கைலாய தூதர்கள், சிவ தூதர்கள் வந்திருந்தார்கள். உங்கள் பூலோக வாழ்க்கை முடிஞ்சு போச்சா, உங்களை அழைச்சின்னு வர சொன்னார். அதனால் நீங்கள் புறப்படலாம். அவ்வளோதான். இவருக்கு மற்றதெல்லாம் மறந்து போச்சு. கிடுகிடுன்னு போனார். வெள்ளை யானையை பார்த்தார். ஐராவணம்னு பேர் அந்த யானைக்கு. இந்திரன்கிட்ட இருக்கிறது ஐராவதம், இது ஐராவணம். அந்த ஐராவண யானை மேலே ஏறினார். அது வான வீதியில் போக ஆரம்பிச்சுது. கைலாசத்துக்கு போகிறார். கொஞ்ச நாள் கழித்து சேரமான் பெருமாள் வந்தார். எங்கே அவர்னர்? அவருக்கு யானை வந்தது, அவர் உங்களை மறந்துட்டு போயிட்டார். அடடா, நான் இவரை பற்றி கொண்டதே அங்கே போகலாம்னு நினச்சி தான் என்னை விட்டுட்டு இவர் பாட்டுக்கு போயிட்டாரே, என்ன பண்ணுறதுன்னு பார்த்தார். அவர்கிட்ட ஒரு குதிரை இருந்தது. அந்த குதிரைக்கு கல்யாணின்னு பேர், பட்டத்து குதிரை. அந்த குதிரைக்கிட்ட போனார். அது காதில் நமசிவாயன்னார். சொல்லிட்டு ஏறி உக்காந்தார். குதிரை வேகமாக போக ஆரம்பிச்சிது. குதிரை தானே, யானையை விட ஃபாஸ்ட்டாக போகுமா இல்லையா? சவேகமாச்சே. அது வேகமாக போச்சு. வழியில் யானையை ஓவர்டேக் பண்ணித்து. ஓவர்டேக் பண்ணிவிட்டு வெறுமனை போகலை. யானை இப்படி போயின்னு இருக்கு, குதிரை இப்படி ஓவர்டேக் பண்ணித்து அந்த யானையை மும்முறை வலம் வந்தது. வலம் வந்துட்டு யானையை பார்த்துண்டே பின்புறமாக நகர்ந்து நகர்ந்து வேகமாக கைலாச வாசலுக்கு போயிடுது. அது ரிவர்ஸ் கியர்லேயே போச்சு. ரிவர்ஸ்லேயே போய் கைலாசத்துக்கு போய் நின்றுடுது. யானை இன்னும் வரல. கைலாசத்தில் இறங்கி கைலாசத்தில் அப்படி பார்த்தார். அங்கே வாசலில் நின்றவர்கள்லாம் பார்த்து கொண்டே இருந்தார்கள். உள்ளே போயிட்டார். அங்கே யாரும் ஸ்டாப் பண்ணலை. ப்ராபப்ளி அவுட்டர் கேட்டில் யாரும் ஸ்டாப் பண்ண மாட்டார்கள் போல இருக்குது. நேராக உள்ளே போனோடனே சிவபெருமான் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் அணுக்கன் திருவாயில்னு பேர், அந்த இடத்துல ஹி வாஸ் ஸ்டாப்ட். யாருன்னார்கள்? நான் சேரமான்னார். உம்மை அழைச்சின்னு வரத்துக்கு இங்கே பர்மிஷன் இல்லை. இங்கே வி ஹாவ் ஆர்டர்ஸ். வரக்கூடியவருக்கு நம்பியாரூர்னு பேருன்னு இருக்குது. அவர் வந்தால் மாத்திரம்தான் உள்ளே விடணும், உம்மை உள்ளே விடக்கூடாது. சரி, அவர் வர வரைக்கும் நான் காத்துன்ருக்கேன்னார். அவர் வந்தார். யானை வந்தது. அவர் வந்தார். வந்த உடனே கொஞ்சம் போய் உள்ளே சொல்லுங்களேன், என்னை விடமாட்டேங்கிறார்கள். என் பேர் இல்லையா லிஸ்ட்டில், உங்கள் பேர் மாத்திரம்தான் இருக்கான். நீங்கள் உள்ளே போய் அவர்கிட்ட, உங்கள் ஃப்ரெண்டு தானே அவர்கிட்ட சொல்லி எனக்கும் பர்மிஷன் வாங்கி தாருங்கள்னார். இவரும் சுறுசுறுப்பாக உள்ளே போனார். போனோன்னே சொன்னார், இருக்கட்டும், அப்புறமா வந்த வேலையெல்லாம் அப்புறமா, நான் எதுக்காக வந்தேன், நான் என்னோடய பர்மனெண்ட் பிளேஸ் இங்கே வந்துட்டேன், அப்புறமா பேசுகிறேன் அதை பற்றி. இந்த வெளியில் என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் நிற்கிறார், என்னையே நம்பி இங்கே வந்துட்டார், அவரை உள்ளே விடணும். சிவபெருமான் இப்படி பார்த்தாராம். அங்கே இருந்த
பூதகணத்தில் ஒன்றை கூப்பிட்டு அவரை அழைச்சின்னு வர சொல்லு. உள்ளே வந்தார். உள்ளே வந்தோடனே இப்போ அவர்கிட்ட கேள்வி கேட்டார் சிவபெருமான். இவர்கிட்ட கேட்கல, அவர்கிட்ட கேட்டார். நான் இவரை அழைச்சின்னு வரத்துக்கு மாத்திரம்தான் ஆள் அனுப்பினேன், உங்களுக்கு இல்லை, உங்களை அழைச்சின்னு வர சொல்லலை, எப்படி வந்தீர்கள் அப்படின்னார். அவர் சொன்னார், அடியாரை பற்றி கொண்டால் ஆண்டவனிடத்தில் வந்துவிடலாம் என்று எனக்கு தெரியும், அதனால் இவரை பற்றி கொண்டேன், வந்து விட்டேன்னார். அப்படியா அப்படின்னொடனே இப்போ இவர் கேட்டார், எனக்கு ஐ ஹாவ் அ ரிக்வெஸ்ட். என்ன? இல்லை, வர வழியில் இந்த குதிரை மேலே வரைச்சே உங்களை பற்றி ஒரு உலா கம்போஸ் பண்ணியிருக்கேன், அந்த உலாவை நான் உங்ககிட்ட இப்போ பாடி காட்டலாமான்னார். உலா கம்போஸ் பண்ணியிருக்கிறீர்களா, பாடுங்கள்னார். உலாங்கிறது என்னன்னா, ஒரு தலைவன் அப்படி பவனி வரும்போது, தெய்வம் பவனி வரும்போது அந்த பவனியை பார்த்து எல்லோரும் ஆச்சரியப்படுகிறார்கள், அதை பார்த்து காதல் கொள்கிறார்கள், அதை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறார்கள், அப்படிங்கிறது தான் அந்த உலா. இது ஒரு லிட்ரரி ஃபார்மேட். இந்த உலா பாட்டில் அந்த பவனி வர்றது, அதை எல்லாரும் பார்க்கறது, இதுதான் இருக்கும். சரி, பாடுங்கள்னர். பாடுங்கள்னு உடனே இவர் உலாவை பாட சிவபெருமான் செவி மடுத்தார். செவி மடுத்து கேட்டார். எதுக்குன்னா, என்னுடைய மனக்குதிரையில் ஏறிக்கொள்னாரே, மனக்குதிரையை கட்டுப்படுத்தி போன சேரமான் பெருமாளுக்கு ஈவன் வென் ஹீ வாஸ் நாட் இன்வைட்டட், அவரை உள்ள விட்டது மாத்திரமில்லை, அவருடைய அந்த உலாவையும் சிவபெருமான் கேட்டாராம். சரி, அந்த உலா நமக்கு எப்படி கிடச்சிது அப்படின்னா, அதுக்கப்புறம் சேரமான் பெருமாள் திரும்பி வர முடியாது, கைலாயத்துக்கு போனவர் திரும்பி வர முடியாது. அந்த உலாவை நந்திகேஸ்வரரிடத்தில் கொடுத்து அது பூமிக்கு வந்ததாக கணக்கு இன்னமும் இருக்குது. திருக்கைலாய ஞான உலான்னு பேர். அருணகிரிநாதர் பாடுவாரே, ஆதி அந்த உலா ஆசு பாடிய, அந்த ஆதி அந்த உலா தான் திருக்கைலாய ஞான உலா. அந்த மனக்குதிரையை பகவானிடத்தில் கொடுத்து விட்டால், மனக்குதிரையில் பகவானே ஆரூடம் செய்து அதை செலுத்துவார்னா எதை வேண்டுமானாலும் சாதிக்க முடியும், நேர திருக்கைலாயத்திற்கே போக முடியும். அதுதான் அந்த கல்யாணிங்கிற குதிரையை கொடுத்தார். இங்கேயும் கல்யாணினம், மங்களகரமாக இருக்கக்கூடிய இந்த மனக்குதிரையை உன்னிடத்தில் தந்து விடுகிறேன், அந்த குதிரையில் நீ ஏறி வானர். இதுக்கு அடுத்தது சொன்னார், என்னோட மனசு பூரா பக்தியினால் நிரம்பிவிட வேண்டும்.